ஹலோ. என்னங்க கிளம்பியாச்சா? இப்பதான் கிளம்ப போறமா. நீ என்ன பண்றமா? உங்க பையனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பார்த்து கூட்டிட்டு போமா. நீயும் பத்திரமா போயிட்டு வா. சரிங்க. ஆட்டோ ஆட்டோ. எங்கம்மா போகணும்? இங்க பக்கத்துல தான், டவுன் வரைக்கும் போகணும். சரிம்மா, ஏறிக்கோங்க. எங்க ஏமா, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். வண்டியில கஸ்டமர் இருக்காங்க. எங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? கஸ்டமர் என்ன நினைப்பாங்க? எங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைங்க. ஏமா, நல்லா தானே ஸ்கூலுக்கு போனா? என்னன்னே தெரியலங்க. உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம்னு ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க. என்னம்மா சொல்ற? திடீர்னு மயங்கி விழுந்துட்டான்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீ ஹாஸ்பிடல் போயிட்டு எனக்கு கால் பண்ணுமா. சரிங்க. என்னாச்சுன்னு? காலையில என் பையன் ஸ்கூலுக்கு நல்லா தான் போனான். இப்ப உடம்பு சரியில்லை, மயங்கி விழுந்துட்டான்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணே, பதட்டப்படாதீங்க. நீங்க கிளம்புங்க, நான் வேற ஆட்டோல போய்க்கிறேன். இல்லங்க, எனக்கு ஊரு ராமநாதபுரம். அங்கதான் என் மனைவி பிள்ளைங்களா இருக்காங்க. அண்ணே, உங்க பையனுக்கு ஒன்னும் ஆகாது. நான் இயேசு கிட்ட பிரேயர் பண்ணிக்கிறேன், கவலைப்படாதீங்க. நீங்க வண்டியில போய் ஏறுங்க. நீங்க இறங்க வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுறேன். கொஞ்சம் இடம் கிடைச்சா போதுமே, மதம் மாத்த வந்துருவாங்களே. நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணே, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். அக்கா வாங்க. வாங்க அக்கா. எங்கக்கா போறீங்க? இங்க பக்கத்துல தான், டவுனுக்கு முன்னாடியே இறங்கிடுவேன். அண்ணே, கொஞ்சம் டவுனுக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுங்க. சரி சரி. ரொம்ப நன்றிக்கா. எதுக்குக்கா? போன வாரம் வெளிநாட்டுல வேலை பாக்குற என் தம்பிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஜெபிக்க சொல்லியிருந்தேன்ல. ஆமா. என்னாலயும் அங்க போக முடியாது, அவனும் தனியா இருக்கான். ரொம்ப பயந்து போயிட்டேன்க்கா. நல்ல வேளை நீங்க ஜெபம் பண்ணீங்க. நான் மட்டுமா பண்ணேன்? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே பிரேயர் பண்ணோம். சரி, இப்ப உங்க தம்பி எப்படி இருக்காங்க? ஆண்டவருடைய கிருபையில இப்ப பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு. அதே ஆபீஸ்ல அவனை மறுபடியும் வேலை பார்க்க சொல்லிட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டாருக்கா. சும்மா ஏசு ஜெபம்னு வேற வேலையே இல்ல போல. அண்ணே நிப்பாட்டுங்க, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு.
சுமதி அக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நான் ஆட்டோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோல ஏறுங்கக்கா, சுபி உள்ளதான் இருக்காங்க. சுபியா? சுபி அக்கா வாங்க. வரேங்க. வாங்கக்கா. இது ஆட்டோவா இல்ல டவுன் பஸ்ஸானே தெரியல. அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் சேர்த்து நான் காசு கொடுத்துறேன். சரி, நீ எங்கம்மா போற? அக்கா இங்க பக்கத்துல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், நம்ம டவுனை தாண்டி போகணும், அதான் போறேன். நானும் மேரேஜ்க்கு தான் போறேம்மா. நான் டவுன்லயே இறங்கிடுவேன். சரிங்கக்கா. அக்கா ஒரு விஷயம். என்னதுமா? ஜானுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கிறீங்களா? ஏன், என்னாச்சுமா? அப்பப்போ அவன் சுபாவம் கொஞ்சம் மாறுதுக்கா, வீட்ல கோவப்படுறான். நானும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீங்களும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கக்கா. சரிம்மா, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். போக போக எல்லாம் சரியாயிடும். ஆமா, ஜெபஸ்டின் எப்படி இருக்கிறாப்பல? உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே. சொல்ல மறந்துட்டேன்க்கா, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டாரு. ஒரே நாள்ல பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அப்படியா? அதுதான் ஜெபத்தோட மகிமை. எப்ப பார்த்தாலும் சும்மா ஏசு ஜெபம்னு வேற வேலையே இல்லை போல இவங்களுக்கு. அண்ணே இங்கதான் இறங்கணும், கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நான் வரேன் சுபி. சரிங்கக்கா. வரேன். சரிங்கக்கா. அண்ணே இடம் வந்துருச்சு, இங்கதான் இறங்கணும். ஒருவேளை அவங்க இயேசு ஜெபத்தை கேட்பாரோ? நாம வேணா கேட்டு பாப்போமா? இந்தாங்கண்ணே. எங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க. நீங்க வண்டியில பேசுனதை கேட்டேன். நீங்க சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குமா? கண்டிப்பாண்ணே. நான் சொல்ற இயேசுவுக்கு ஜெபத்தை கேக்குறவர்னு பெயர் இருக்கு. நாம ஜெபிக்கிற ஜெபத்தை அவரு கேட்பாரு. அது மட்டும் இல்ல, அந்த ஜெபத்திற்கு பதிலையும் தருவாரு. அப்ப நீங்க என் பையனுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஒருவேளை உங்க ஆண்டவர் என் பையனுக்கு சுகம் கிடைக்க பண்ணுவார்ல? ஒருவேளை இல்லைண்ணே, கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் பண்ணுவாரு, நீங்க பயப்படாதீங்க. அங்க வாங்கண்ணே, ஜெபம் பண்ணுவோம். ரொம்ப நன்றிங்க. பதட்டமா இருந்த என் மனசு இப்ப ஏதோ சந்தோஷத்துல நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. அதுதான் ஆண்டவரோட மகிமை. ஏங்க நீங்க கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா, இப்பதான் கிளம்ப போறேன். நீங்க கிளம்ப வேண்டாங்க. ஏமா, என்னாச்சு? நம்ம பையனுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நானும் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். பையன் நல்லா இருக்காங்க, நீங்க பயப்படவே வேண்டாம். சந்தோஷமா. நீங்க அடுத்த வாரம் வரும்போது வீட்டுக்கு வாங்க.
சரிம்மா. ரொம்ப நன்றிங்க. உங்க நன்றிய ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஜெபத்தை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாருங்கிறத இன்னைக்கு நான் கண்டுகிட்டேங்க. இனி எனக்கு எதுனாலும் அவர்கிட்ட தாங்க கேட்க போறேன். நான் வரேங்க. சரிங்கண்ணே.